தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் கழக அடலியர்களுக்கும் எனது இணைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திமுக கூட்டணிக்கு சென்றதிலிருந்து இன்று வரை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கைக்கூலிகள் அவர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு நம்மை பார்த்து குறைக்கின்றவர்கள் அனைவருக்குமான பதில்தான் இது. இப்பொழுது ஊடகங்களிலே நம்மை பற்றி பேசுகின்ற பத்திரிகையாளர் மணி அவர்கள் 2016 ஏன்னா அவருடைய யோகியதையெல்லாம் நம்ம சொல்லித்தான் ஆகணும். 2016 அனைவரும் திமுக கூட்டணியிலே இணைந்தால் ஆட்சி மாற்றம் உறுதி, மறைந்த மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி, இன்னும் சொல்ல போனால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் அமைகின்ற அரசிலே பங்கு பெறும் என்றெல்லாம் இருந்த அந்த சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி, மாற்றத்திற்கான கூட்டணி சொன்ன ஒரு மணி. அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்கள் மற்றவங்க பேரை நான் சொல்ல விரும்பல. அன்றிருந்த பத்திரிகையாளர்களில் மணி அவர்கள் மக்கள் நல கூட்டணி கேப்டன் அவர்கள் தலைமையில் அமைந்தால் அது ஒரு மகத்தான கூட்டணி, மாற்றத்திற்கான கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி. எனவே இப்பொழுது அந்த நிலையை தேமுதிக எடுக்க வேண்டும் என்று பேசியவர் பத்திரிகையாளர் மணி அவர்கள். 2016 நான் சொல்றது. 2016 ஒட்டுமொத்த தேமுதிகவுடைய தொண்டர்களும் மறைந்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களும் நம்முடைய அந்நியார் அவர்கள் கூட திமுக கூட்டணிக்கு சென்றுவிட்டு திமுக தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து விட்டு கூட்டணியிலே இணைந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து அவர் சொன்னது 2016 கேப்டன் அவர்கள் திமுக கூட்டணியிலே இணைய விரும்பினார் என்று சொன்னாரே, அது 100க்கு 100 உண்மை. அன்றிருந்த சூழ்நிலையில் திமுகவோடு தேமுதிக கூட்டணி அமைத்திருக்குமேயானால் இன்று சொல்லுகின்ற அந்த 200 இடங்களை தாண்டி வென்றிருக்கும். ஆனால் அந்த போன்ற ஒரு சூழ்நிலையில் பத்திரிகையாளர் மணியை போன்றவர்கள், மணி மட்டுமல்ல மணியை போன்ற ஒரு சிலர், அது யாருக்காக அந்த மாதிரி நிலையை அவர்கள் எடுத்தார்களோ எனக்கு தெரியாது, அவர்களெல்லாம் சேர்ந்து இதே போன்று ஊடகங்களிலே மக்கள் நல கூட்டணி அமைந்தால் அது ஒரு மாற்றத்திற்கான கூட்டணி, தமிழகத்தினுடைய ஏற்றத்திற்கான கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி என்றெல்லாம் பேசி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய மனநிலையை மாற்றி மக்கள் நல கூட்டணியை அமைத்தவர்கள் பத்திரிகையாளர் மணியை போன்றவர்கள். அன்று இந்த கோட்டீஸ்வரனா இல்லை, அன்று இந்த சுவாமிநாதன் இல்லை, இப்பொழுது காவல்துறை அதிகாரியாக இருக்கிற வரதராஜன் அப்பொழுது இல்லை, இதை போன்றவர்கள் துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள் இல்லை. துக்ளக் ரமேஷை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப பார்த்தவன் தான் நான். துக்ளக் ரமேஷ் பேசுறது, கோடீஸ்வரன் பேசுறது, மணி பேசுறது, சுவாமிநாதன் பேசுறது, வரதராஜன் பேசுறது, உமாபதி பேசுறது, திருச்சி சூர்யா பேசுறது, எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அன்று மக்கள் நல கூட்டணி அமைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்காமல் போனதற்கு முழு முதற் காரணங்கள் இன்று நம்மை பார்த்து குறைத்துக் கொண்டிருக்கிற, கூவிக்கொண்டிருக்கிற, கத்திக் கொண்டிருக்கிற, நம்முடைய பலத்தை குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிற, இன்று நம் மீது புழுதி வாரி தூற்றுகின்ற, சேற்றை வாரி தூற்றுகின்ற அதே பத்திரிகையாளர்கள் தான் அன்று மக்கள் நல கூட்டணி அமைய வேண்டும் என்று தொண்டை கிழிய கத்தினார்கள். மக்கள் நல கூட்டணி அமைந்தது, அதிமுக ஆட்சிக்கு வந்தது. அது அதிமுக அப்போது 2016 இவர்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு இலக்கு. அந்த இலக்கை நிறைவேற்றும் விதமாக, தலைவர் கேப்டன் அவர்களுடைய மனதை மாற்றும் விதமாக மக்கள் நல கூட்டணியை கட்டமைத்து அனைவரும் சேர்ந்து நின்றால் தமிழகத்திலே மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு மாயையை உருவாக்கிய அதே பத்திரிகையாளர்கள் தான் இன்று நம்மை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய மணி அவர்களே, கோட்டீஸ்வரன் அவர்களே, உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? ஏன் வசதியா மறந்துடுறீங்க? 1/2% அவங்க பலத்துக்கு மேல திமுக வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்குது. உங்களுக்கு தெரியுத, இப்ப நானும் என்னுடைய வீட்டில் தான் உட்காந்து பேசுறேன். இது லைப்ரரி என்னுடைய வீட்டில், இங்க உட்காந்து தான் நான் பேசுறேன். உங்களுக்கு தான் நான் பதில் சொல்றேன். எங்களுடைய பலத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் ஒரு 4க்கு 4 10க்கு 4 ரூம்ல உட்கார்ந்து, அதுவும் எந்த டிவி உங்களை கூப்பிடுறாங்களோ அவங்க கார் அனுப்புவாங்க, அவங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க,
அந்த பயனை பெற்றுக்கொண்டு அங்கே சென்று அது மட்டும் அல்லாமல் எங்களை இப்படி பேச வேண்டும் என்று உங்க மனசுக்கு தோன்றதை நீங்க பேசுறதில்லை. ஏதோ ஒரு கட்சி உங்களுக்கு டார்கெட் கொடுக்குது. இப்ப நாங்க திமுகவோட போயிட்டோம்னா, ஐயோ திமுகவோட போயிட்டாங்க, எங்களோட வரல, அதனால நீங்க இப்படி எல்லாம் பேசுங்க, அவங்களை டேமேஜ் பண்ணுங்க, அவங்களுடைய பலத்தை குறைச்சி சொல்லுங்க அப்படின்னு யார் உங்களுக்கு கூலி கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு பலனடைந்து கொண்டு, உங்களுக்குன்னு ஒரு தொழில் கிடையாது, இதுதான் தொழில். ஒவ்வொரு நாளும் 4 டிவியோ 5 டிவியோ 4 வலைவொலிகளோ எதுலயே போய் உட்காந்து பேசுனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கூலி. நான் தப்பு சொல்லலை. உங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் உங்களை கூப்பிடலன்னா நீங்க சரியில்லைன்னு நினைச்சு தொலைக்காட்சிகளோ அல்லது வலைவொலிகளோ உங்களை ஒதுக்கினால், அல்லது உங்களை பற்றி உங்களை போன்ற ஊடகவியலாளர் உங்களை குறைத்து சொன்னால், உங்களை பற்றி கேவலமாக பேசினால் எவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு. ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, நாங்க ஒன்றும் எந்த கட்சியும் ஆரம்பிச்ச கட்சியில போய் கேப்டன் இல்லை, அவரே கட்சி ஆரம்பிச்சு அவரே இந்த கட்சியை வளர்த்து, தொண்டர்களால் உருவான கட்சி, கேப்டன் அவர்களால் உருவான கட்சி. அந்த கட்சியை இப்பொழுது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு பணம் வேணும், பந்தா வேணும், அரசியல் பகட்டான அரசியல், காஸ்ட்லி அரசியல் ஆகி போச்சு. இன்னைக்கு இது போன்ற சூழ்நிலையில் தலைவர் கேப்டன் அவர்கள் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கட்டி காத்து இந்த இயக்கத்தை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்றிருக்கிற அந்நியார் அவர்களை ரொம்ப கேவலமா பேசுறது, ரொம்ப அநாகரிகமா பேசுறது. கேப்டனால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை இன்னைக்கு நான் ஒன்று சொல்லவா, இன்னைக்கு மாநாடு போட்டாலும் வண்டி எங்க கட்சிக்காரங்க, கொடி அவன் கட்டிட்டு வருவான், இந்த கழுத்துல போடுறாங்களா ஸ்கார்ப் மஃப்ளர் அதை அவன் சொந்தமா வாங்கிக்குவான். ஒரு மாநாட்டுக்கு வரான் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கான சாப்பாட்டை கட்டிக்குவான், அவன் வண்டியை எடுத்துக்குவான். அனைத்து செலவுகளையும் செய்து கொண்டு இன்றும் சமீபத்திலே ஜனவரி 9ஆம் தேதி நடந்து முடிந்த அந்த பாசார் மாநாடு உட்பட நான் சொல்லுகிறேன், இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 21 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரையிலே எந்த இடத்திலே மாநாடு நடந்தாலும், எந்த இடத்திலே பொதுக்கூட்டம் நடந்தாலும், எந்த இடத்திலே போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் நடத்தினாலும், தலைவர் கேப்டன் அவர்கள் தலைமையிலே இருந்தாலும் சரி, இப்பொழுதைய கழக பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற எந்த நிகழ்ச்சிகளானாலும் சரி, பொதுக்கூட்டமானாலும் சரி, மாநாடானாலும் சரி, எல்லாத்துக்கும் கழகத்தினுடைய தோழர்களும் நிர்வாகிகளும் அவரவர்கள் சொந்த செலவிலே சென்று லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? கண்ணு குருடா உங்களுக்கு? காமாலை கண் கொண்டு பார்ப்பவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் என்பதை போல உங்களுடைய கண்கள் காமாலை கண்களாக இருக்கிறதா? கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் ஊமைகளாக ஏன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? ஒரே ஒரு குறை உங்களுக்கு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா கட்சியும் உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி எங்களால் கொடுக்க முடியாது, எங்கிட்ட அது இல்லை. இது தொண்டர்களாலான கட்சி, தொண்டர்கள் தான் இந்த கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செலவு செய்து இந்த இயக்கத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 0.5% என்று கத்துகிறீர்களே, மணி கோட்டீஸ்வரன் உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், உமாபதி அவர்களுக்கு சொல்லுகிறேன், வரதராஜன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், சுவாமிநாதன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், திருச்சி சூர்யா அவர்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா கட்சியும் கடைசியில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை % வாங்கிட்டாங்க, பிஜேபி இத்தனை % வாங்கிட்டாங்க, அவங்க இத்தனை % வாங்கிட்டாங்க, அதிமுக இத்தனை % வாங்கிட்டாங்க, திமுக இத்தனை % வாங்கிட்டாங்க, மற்ற எல்லா கட்சியும் சொல்றீங்கல்ல. நீங்க ஏன் 21 நடந்த தேர்தலில் நாங்க வாங்கின ஓட்டை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறீங்க? எப்படி 2016 மக்கள் நல கூட்டணியை மகத்தான கூட்டணி, மாற்றத்திற்கான கூட்டணி, தமிழகத்தினுடைய ஏற்றத்திற்கான கூட்டணி, இந்த கூட்டணி இப்போது தேவையான கூட்டணி, இந்த கூட்டணியிலே கேப்டன் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும், இந்த கூட்டணி தான் மக்கள் மத்தியிலே எடுபடும் என்றெல்லாம் பேசி, வஞ்சகமாக பேசி, நயவஞ்சகமாக பேசி, நட்பாக பேசி, எங்களுக்கு ஆதரவாக பேசி, அப்பொழுது எப்படி மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினீர்களோ நீங்க தான் உருவாக்குனீங்க. அதிமுகவிற்கு ஆதரவாக 2016 நீங்கள் தான் அந்த கூட்டணியை, பத்திரிகையாளர்கள் தான், குறிப்பாக மணி போன்றவர்கள் தான் அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினீர்கள். இல்லை என்று சொன்னால் நாங்கள் 2016 திமுக கூட்டணிக்கு சென்றிருப்போம். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி இருப்பார். அப்பொழுது அரசியலே மாறி இருக்கும். இன்று உங்களை போன்றவர்கள் பேசுகின்ற நிலைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இந்த நிலையை உருவாக்கியது நீங்கள். உங்களை போன்ற நயவஞ்சகர்கள், உங்களை போன்று பணத்திற்கு
வேணாம். ஏன்னா நானும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி சமயத்திற்கு தகுந்த மாதிரி நான் பேசணும்னு நினைக்கல. 2016 நாங்கள் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்திருந்தால் அன்று அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி இருப்பார். அன்று நாங்கள் போயிருந்தால் இன்று எங்களை பற்றி பேசுவதற்கு கூட உங்களுக்கு அந்த எண்ணமே வந்திருக்காது. நான் தப்பா சொல்லல. நீங்கள் தான் அன்று மக்கள் நல கூட்டணியை கட்டமைத்தீர்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்கள். தலைவர் கேப்டன் அவர்கள் எங்களிடத்திலே பேசுகின்ற பொழுது நாம் திமுகவோடு சென்றால்தான் நல்லது, அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று 2016 அவர் 100% உறுதியாக இருந்தால் அவருடைய உறுதியை, மன உறுதியை குலைத்தது பத்திரிகையாளர்கள். அதே பத்திரிகையாளர்கள் தேர்தலுக்கு பிறகு 2016 எப்படியெல்லாம் பேசினீர்கள், இப்பொழுது பேசுகின்றீர்கள். 2016 அவர் திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் இந்த தேமுதிகவுடைய நிலையை வேறு. 60 எம்எல்ஏக்கள் 70 எம்எல்ஏக்கள் இருந்திருப்பார்கள் என்று நீங்களே பேசுகிறீர்கள். அதாவது உங்களுக்கு பணம் கொடுத்தா ஒன்று பேசுறீங்க, பணம் கொடுக்கலன்னா ஒன்று பேசுறீங்க. உங்களுக்கு இதை விட நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். 2021 நாங்கள் வாக்கு வாங்கியதை பற்றி பேசாதீர்கள். 2006 வாங்கினதை பற்றி பேசாதீங்க. 2024 அதிமுக கூட்டணியில 5 இடங்களை வாங்கி மக்களவை தொகுதியிலே 2.6% வாக்குகளை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். அதை பேசுங்கள். வசதியாக மறந்துடுறீங்களா? ஏன் மறந்துடுறீங்க? உங்களுக்குன்னு மண்டையில ஒண்ணுமே இல்லையா? ஏங்க எல்லா கட்சியை பத்தியுமே 2024 எவ்வளவு சதவீதம் வாங்கினாங்கன்னு பேசுறீங்க. தேமுதிக மட்டும் 2021 போறீங்க. 2024 நாங்க தேர்தலில் நிக்கலையா? ஓடி போயிட்டோமா தமிழ்நாட்டை விட்டு? இதை தேர்தலுக்கு பயந்து நாங்க புறக்கணிச்சிட்டோமா? இவ்வளவு தூரம் பேசுறீங்க. அதிமுக கூட்டணியில நாங்க போலன்னு சொல்லிட்டு அதிமுக கூட்டணியில தான் நாங்க இருந்தோம். பொதுவா சொல்லுங்க, உங்களுக்கு மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. ஒரு கூட்டணியில இருக்கிறப்ப இருக்கிறவங்களை தக்க வச்சுக்குவாங்களா, புதுசா இருக்கிறவங்களை புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை விடுவாங்களா? அது யாருடைய தவறு? அதை பேசுங்கள், மனசாட்சியோடு பேசுங்கள். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், 2016 நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி போயிருந்தால் மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி அமைத்திருப்பார். உங்களை போன்றவர்கள் பேசியே இருக்க மாட்டீர்கள். இன்று நிலைமையே வேறு. பல புதிய கட்சிகள் இன்று இருந்தே இருக்காது. புரிஞ்சுங்க, புதிய கட்சிகள் தோன்றியே இருக்காது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு. உங்க கட்சி மேட்டர் நீ பாரியா? ஆதவ அர்ஜுனா, உன் கட்சி மேட்டர் நீ பாரு. உன் தலைவன் பிரச்சனையே நாடு பூரா சந்திச்சிருக்குது. ஒருவன் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் இரண்டையும் நடுநிலையோடு, இரண்டிலும் ஒரு மனசாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி. நான் இதுக்கு மேல பேச விரும்பல. உங்க கட்சி மேட்டரை பத்தி பேசு ஆதவ அர்ஜுனா. நிர்மல்குமார், இன்னொருத்தர் யாரா இருக்காரு, யாரோ ஒரு ராஜ்மோகன், அருண்குமார். நாங்க திமுக கூட்டணி போன உடனே இந்த தாவேகால இருக்கிற அந்த முன்னணி தலைவர்களுக்கு அப்படியே பத்திட்டு போகுது. கீழே தொண்டை யாரும் பேசல. அந்த முன்னணி தலைவர்களுக்கு பத்திட்டு போகுது. இவங்க திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க, இவங்க திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. நாம் பத்திரிகையாளர் மணியா இருந்தாலும், கோட்டீஸ்வரனா இருந்தாலும், அது தாவேகாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இன்னும் பிஜேபி சார்ந்தவங்க வேற நமக்கு கடுமையா சொல்றாங்க. இது கேப்டன் ஆன்மா மன்னிக்காது. கேப்டன் ஆன்மா இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கும். எங்களுடைய அந்நியார் எடுத்த முடிவு சரியான முடிவு என்பதை கேப்டன் அவர்களுடைய ஆன்மா அறிந்து சந்தோஷப்பட்டிருக்கும். கேப்டன் அவர்கள் ஆன்மா மட்டும் இல்ல, அவருடைய ஆசியும் இந்த கூட்டணிக்கு இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றதை பொழுது சொல்லுவதை போன்று 200 இடங்கள் நிச்சயமாக இந்த கூட்டணி வெல்லும். அதற்கு கேப்டன் அவர்களுடைய ஆசியும், மறைந்த டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆசியும் 100% இருக்கும். இப்பொழுது அமைந்திருக்கிற இந்த கூட்டணி தான் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும். சரியான கூட்டணியை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது நம்மை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய முடிவை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சரியான பொருள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் எடுத்த இந்த முடிவு தாவேகா மட்டுமில்ல, பிஜேபி மட்டுமில்ல, நடுநிலையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு தினசரி பணத்தை வாங்கிக் கொண்டு யாருக்கு சாதகமாக பேச வேண்டும் என்று பயன் கிடைக்கிறதோ அவர்களுக்கு சாதகமாக பேசிக்கொண்டு திரிகின்ற அனைவருக்கும் சொல்லுகிறேன், எங்களுடைய முடிவு சரியான முடிவு, எங்கள் தொண்டர்கள் விரும்பிய முடிவு.
எங்கள் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் விரும்பிய அந்த முடிவை கூட்டணியாக அமைத்திருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் எம்ஆர் அவர்கள். எங்க கட்சியை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 2.6% வாக்குகளை நாங்கள் வாங்கி இருக்கிறோம். நாங்கள் தனியாக நின்று இப்போ விழுப்புரம் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக நின்று 20%, 22% வாங்கியிருக்கிறோம். இன்னைக்கே எங்களுக்கு அங்கே 10% ஓட்டு இருக்கு. எங்க கூட கூட்டணி இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் எங்களுடைய பலம் என்னன்றது தெரியும். இதையெல்லாம் விட்டுடுங்க. இன்று உளவுத்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர், பல நிறுவனங்களை வைத்து ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிற முன்னணி கட்சிகள் அனைவருக்கும் தெரியும் தேமுதிகவுடைய வலிமை என்னவென்று தெரியும். அதனால்தான் நாங்கள் கூட்டணிக்கு வரவில்லை புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த கூட்டணிக்கும் தெரியும் எங்களுடைய பலம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பலம் தெரியும். மணி அவர்களே, கோட்டீஸ்வரன் அவர்களே, ஆதவர்ஜன் அவர்களே, அல்லது எங்களை பார்த்து கத்திக் கொண்டிருக்கிற, கூவிக்கொண்டிருக்கிற, விரக்தியிலே புலம்பிக் கொண்டிருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லுகிறேன். நாங்கள் அமைத்த கூட்டணியை பார்த்து குறைத்துக் கொண்டிருக்கிற ஊடகவியலாளர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்க கண்ணு ஒன்றும் குருடு இல்லையே, நேரா போங்க. தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட் இருக்கு. இந்த தேர்தல் கமிஷன் வெப்சைட்ல BLA 2 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் 75,047 வாக்குச்சாவடிகள் இப்பொழுது இருக்கிறது. முதல்ல 68,400 இருந்தது. இப்ப அடிஷனலா வாக்குச்சாவடிகளை பிரித்து 75,000 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. மீதி அந்த வாக்குச்சாவடிகளையும் நாங்கள் அதற்கான BLA 2 போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தேர்தல் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு போங்க. BLA 2 எந்தெந்த கட்சி எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1, 2, 3, 4 பாருங்க. இந்த BLA 2 தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 75,000 பூத்துல எந்தெந்த கட்சி எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க. முதல் இடத்தில் இருப்பது திமுக. அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு அவர்கள் அமைத்து விட்டார்கள். அது போய் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் அமைத்து விட்டது. அதே போன்று ஒவ்வொரு கட்சியா பார்த்துக்கிட்டு வாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 45,000 வாக்குச்சாவடிகளுக்கு மேல் தங்களது நிலை முகவர்களை அமைத்து தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து அந்த எண்ணிக்கை தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இணையதளத்திலே வந்திருக்கிறது. கண்ணு இருக்குதுல்ல உங்களுக்கு, வாய்கிழிய பேசுறீங்கல்ல, கண்ணை திறந்து கண்ணை விரிச்சு பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் தேமுதிகவுக்கு பலம் இருக்கிறதா இல்லையா என்பது. அதை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன் போய் டிவியில உட்காந்துட்டு வல்லு 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 வல்லுன்னு குலைச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் குலைக்கிறீங்க? ஏன் எங்களை பார்த்து விஷத்தை கக்குறீங்க? எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் இன்று வரை நாகரிகமாக ஒரு 4-5 பிரஸ் மீட் அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. ஏதோ கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். கூட்டணியில இருந்த கட்சியை பத்தி, நாங்க கூட்டணியில இருந்தோம் அந்த கட்சியை பத்தி ஏதாவது தவறா சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லலையே. நாகரிகமா பதில் சொல்றாங்களே. அந்த நாகரிகம் உங்களுக்கு ஏன் இல்லை? நான் அதிமுகவினரை பார்த்து கேட்கிறேன், அதிமுக பொதுச் செயலாளர் அவர்களை பார்த்து கேட்கிறேன், எதற்காக பணம் கொடுத்து எங்கள் மீது பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் உங்களுடைய ஆதரவாளர்களை ஏவிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறது. உங்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்தே எங்களை ஒதுக்கினீர்கள். மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்கள் தொண்டர்களுடைய மனநிலையை அறிந்து பாருங்கள். இன்று அவர்களுடைய எண்ணம் என்ன என்பதை கவனித்து பாருங்கள். உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எங்கள் மீது வன்மத்தை கக்குவதற்காக பத்திரிகையாளர்களை, கோட்டீஸ்வரர்லாம் யார்? உங்கால் தான். மணி அப்படியும் இருப்பாரு, இப்படியும் இருப்பாரு, எதுல எல்லா பக்கமும் இருப்பாரு. அவரு ஒரு நாளைக்கு தாவேகா பக்கம் பேசுவாரு, ஒரு நாளைக்கு திமுக பக்கம் பேசுவாரு, 3 நாளைக்கு அதிமுக பக்கம் பேசுவாரு, 4 நாளைக்கு மற்ற கூட்டணி பக்கம் பேசுவாரு. அவருக்குன்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது. மணிக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மணிக்கும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், எங்கள் மீது எந்த தவறும் இல்லை. இப்பொழுது நீங்கள் சொல்லுகிறீர்களே, 2016 உங்களை போன்றவர்கள் எங்களுடைய தலைவர் கேப்டன் அவர்களுடைய மனநிலையை மாற்றுவதை போன்று பேசாமல் இருந்திருந்தால் அன்று எங்களுக்கு எத்தனை சீட்டு நீங்க சொல்லுவீங்க? மணிக்கு தெரியும், ஷியாமுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஷியாம் சார்லாம் மரியாதையா தான் பேசுறாரு. அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, எல்லாம் இருக்கு. அதே மாதிரி லட்சுமணன் சாரை பத்தி நம்ம பேச முடியும். ஒரு மாதிரி நடுநிலையா பேசுங்க. எங்களுடைய பலத்தை அவங்க குறைச்சி பேசினாலும் ஒரு நாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பலம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும். இன்று கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் நன்றாக இருக்கும் என்று
நினைத்து கூட்டணிக்கு எங்களை அழைத்து அரவணைத்திருக்கிற, தமிழகத்தினுடைய உளவுத்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற, பல கருத்து கணிப்பு நிறுவனங்களை தன்வசம் வைத்திருக்கிற அனைவருக்கும், குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும், தேமுதிக வந்தால் நான் நினைக்கின்ற அந்த 200 இடம் என்பது 210 ஆகும். அவர்களுடைய அந்த வாக்கு வங்கி, அவர்களுடைய அந்த பலம் நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு மேலும் மேலும் பலத்தை சேர்க்கும். தேமுதிகவும் திமுக கூட்டணியிலே வந்துவிட்டால் வெல்வதி உறுதி என்று அவர் அத்தனை கருத்து கணிப்புகளையும் உள்வாங்கி உளவுத்துறை சொல்வதையெல்லாம் கேட்டு பெற்று அவர் இந்த கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். நாங்களும் 100 அல்ல 200% திமுக கூட்டணி வேண்டும் என்ற மனநிலையிலே பொதுச் செயலாளரிடத்திலே சொன்னோம். அதை பொதுச் செயலாளர் அவர்கள், அவருக்குன்னு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு விருப்பே கிடையாது. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைக்கிறீர்களோ, ஏன்னா இது நடந்தது நவம்பர் மாசம், மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைக்கிறீர்களோ, கடைகோடி தொண்டன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் நான் கூட்டணி அமைப்பேன், எனக்கு என்று தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது என்று சொல்லி இந்த கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். நிச்சயமாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணி, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெல்வது உறுதி. எனவே இந்த தருணத்திலே பத்திரிகையாளர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், இன்னும் 10 நாளைக்கு பேசுவார்கள், அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேமுதிகவுடைய தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு தேனீக்களை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல், எப்பொழுது நாம் கூட்டணி அமைத்தாலும் 100% கூட்டணிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறோம். இந்த முறை 200% கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்மை நம்பி திமுக தலைவர் அவர்கள் இந்த கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார். அனைத்து இடங்களிலும் தேமுதிக சுறுசுறுப்பாக பணியாற்றி 100% அர்ப்பணிப்போடு பணியாற்றி இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய, திமுக தலைமையிலான கூட்டணியினுடைய அந்த எண்ணம் நிறைவேறுகின்ற வகையில், இந்த தமிழக மக்களுடைய எண்ணம் நிறைவேறுகின்ற வகையில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே நாம் வெல்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். மனமாச்சரியங்களை மறந்து முழுமையாக அனைத்து இடங்களிலும், கூட்டணி கட்சிகள் இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் நாம் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்தால்தான் கேப்டன் அவர்களுடைய ஆன்மா சந்தோஷப்படும். மற்றவர்கள் பேசுபவர்கள் பேசட்டும், போற்றுபவர்கள் போற்றட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அவர்கள் எல்லாம் கூலிக்கு குறைக்கின்றவர்கள், அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இதற்கு மேல் பதில் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மணி அவர்களே, கோட்டீஸ்வரன் அவர்களே, சுவாமிநாதன் அவர்களே, வரதராஜன் அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, எல்லாருக்கும் சொல்றேன், நம்மளை பார்த்து வசைபாடுகின்ற அனைவருக்கும் சொல்லுகிறேன், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லுகிறேன், அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் சொல்லுகிறேன், தயவு செய்து கண் இருக்கிறது உங்களுக்கு, தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த வெப்சைட்ல போய் பாருங்க, எங்களுடைய பலம் தெரியும் என்று கூறிக்கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஆதரவளித்து அரவணைத்து கூட்டணிக்கு அழைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் அமையப் போகிறது, அமைந்து விட்டது. கூட்டணி மிக மிக வலிமையாக இருக்கிறது. 55% வாக்குகளை நாம் பெறப்போகிறோம். இதை இந்த நாடு பார்க்கப் போகிறது, நம்மை தூற்றுகின்றவர்கள் பார்க்கப் போகின்றார்கள். எனவே அனைவரும் மன உறுதியோடு தேர்தல் களப்பணி ஆற்றுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.